வணக்கம் கைஸ். என்னடா மூஞ்செல்லாம் காஞ்சி போயிருக்குது அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஒன்றும் முடியலைங்க. வெயில் அந்தளவுக்கு பட்டை கிளப்பிட்டான். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மண். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மண்ணும் ஒரு மாதிரி வெயில் வந்து ரிஃப்ளெக்ஷன் அடிக்குது. ஸோ சுற்றி மரங்கள் தாங்க, காடு தான் இருக்குது, வீடு கூட கிடையாது. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடிக்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உள்ளவே தான் அடிக்குது. அனல் காற்று வீசிட்டு ஒரு மாதிரி பாடி எல்லாம் டயர்டாகி கொடுத்துச்சு, தலையெல்லாம் சுற்றிருச்சுங்க. மதியம் ஒன்றும் முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்டே நிறுத்திட்டேன். எப்பவுமே 2 மணி நேரம் நிறுத்தவே மாட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறுத்தி 2 மணி நேரம். ஸோ இன்றைக்கி இப்போது அதனாலே வந்து பார்த்திங்கன்னா 6:30 மணி ஆகுது. இப்போது 6:30 வரைக்கும் வண்டி ஓட்டுறது நிலைமை ஆகிடுச்சு. ஓகேங்களா? அது மாதிரி ஸோ என்ன மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ முடிஞ்ச வரைக்கும் தண்ணி குடிங்க. அதிகமாக வெயிலெலாம் வண்டி ஓட்டாதீங்க, ரொம்ப கஷ்டம். ஏன்னா எனக்கே இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் இன்னும் நிறைய இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஹீட் இல்லை. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஹீட்டாக இருக்கிற வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் முடியாது, புகஞ்சிடும் எல்லாமே, தலையெல்லாம் ஒரு மாதிரி. ஓகேங்களா? அதனால பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வேலை இருந்துச்சுன்னா ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 11 மணிக்கு நிறுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு வெயிலெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 6 மணி வரைக்கும் ஓட்டினீங்கன்னா வேலை முடிஞ்சது 8 மணி நேரம் கணக்காகிடும். ஸோ ஓவர் டைம்லாம் ஓட்டாதீங்க வெயிலில். ஓகேங்களா? ஏன்னா நான் என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஷேர் பண்ண. ஓகேங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றும்போதே எனக்கு என்னடா அது ஒரு வேளை பசி மயக்கமா என்னென்னு பார்த்தீங்கன்னா பசி மயக்கம் கிடையாது, வெயிலுங்க. அந்தளவுக்கு வண்டி ஹீட்டும் ஓவராக ஹீட் ஆகிடுச்சு. ஸோ வெயிலும் ஒன்றும் தாங்க முடியல. ஓகேங்களா? வாங்க நீங்கள் இப்போலாம் எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா குச்சிக்கிழங்கு தாங்க எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப நாளாச்சு இது மாதிரி வீடியோலாம் எடுத்து. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எடுக்க முடியலைங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டில் எப்படியும் ஆள் இருக்காங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியலைங்க. இப்போ கூட ஏன் வீடியோ எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகிடுச்சு. இவனே 6:15 கிட்ட ஆகுது. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாரும் ஆள் இல்லை, சைட்டுக்காரங்க எல்லாருமே போயிட்டாங்க. வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தாங்க வீடியோ எடுத்து கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைக்குது. இதெல்லாம் வீடியோவே எடுக்க முடியலைங்க, அந்தளவுக்கு கூட எப்பயுமே ஆளுங்க இருக்கிறாங்க. என்னடா எப்போ பார்த்தாலும் குச்சி கிழங்கு மட்டுமே ஓடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக ஃபுல்லாகவே குச்சி கிழங்கு தாங்க. நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ சைட் ஒர்க் செய்யும்போது எப்போ குச்சிக்கிழங்கு வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லாக நான் அந்த வேலை தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குச்சிக்கிழங்கு வேலை ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1.5 மாதம் கிட்ட இதே வேலை தாங்க, ஃபுல்லாகவே பேக் டு பேக் ரொட்டீனாக இதே வேலை தான் செஞ்சுட்ருக்கேன். எனக்கே ஒரு மாதிரி போர் அடிக்கு, என்னடா இது எடுத்த வேலையே திரும்ப செஞ்சுட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லி எனக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கேங்க. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, செஞ்சு தானே ஆகணும், அதனால் செஞ்சுட்டு இருக்கிறேங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா வெயிலுங்க, பட்டை கிளம்பலாம் வெயில். இந்த இடத்துல அப்படியே கொளுத்தி விட்டுறோம், அந்த மாதிரி வெயில் அடிக்குதுங்க. ஒரு 11 மணி 11:30 தாண்டிடுச்சுன்னா இங்கே நிற்கவே முடியலைங்க, அந்தளவுக்கு வெயில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆப்ரேட்டர்ஸ்லாம் தண்ணி குடிச்சிட்டு வண்டி ஓட்டுங்க. என்னால் நிற்க கூட முடியல இந்த இடத்துல. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இறங்கி போயிட்டு தண்ணியை தலைமையில் ஊற்றிக்கிட்டு எனக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன் ஓட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முடியலைங்க. ஓனர் வந்து ஃபோன் பண்ணி திட்டி விட்டார், எது நீ இப்பெல்லாம் பண்ணுற, அப்படியெல்லாம் வண்டி ஓட்ட தேவையில்ல, வண்டியெல்லாம் நிறுத்திடு, அதிகமாக நீ வண்டி ஓட்டினா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு 3 மணி டைமில் வெயிலெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் நீ வேலை செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓனர் கொஞ்சம் நல்ல மனுஷன் தான், ஆனால் நமக்கு ஒரு டைம் லிமிட் இருக்குல்ல. ஸோ ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கூலி தராங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் லிமிட்டோடு நம்ம வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி நான் நினைப்பேன். ஆனால் நம்ம மட்டும் நினைச்சா போதுமா, உடம்பு ஒத்து வைக்க மாட்டேங்குதுங்க, தலையெல்லாம் சுற்றிருச்சு மதியம். ஏன்னா அந்தளவுக்கு வெயில். இல்லைன்னா இந்த வேலையை சீக்கிரம் முடிச்சிருப்பேங்க, இந்த டைனியே முடிச்சிட்ருப்பேன் இன்றைக்கி. ஆனால் முடிக்க முடியல. ஒரு 2.5 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறுத்திட்டேங்க. பார்த்தீங்கன்னா காலைல அந்த தான் வேலை ஸ்டார்ட் பண்ணுது, அப்படியே செஞ்சுட்டு அந்த கைனியை முடிச்சுட்டேன். திரும்ப இந்த கைனியை வந்து பார்த்தா ஃபுல்லாக இது வரைக்கும் பாதி வரைக்கும் எடுத்துட்டேன். திரும்ப இந்த பாதி வந்து பார்த்தா இப்போதைக்கு எடுத்து போயிட்டுருக்குறேங்க. இன்றைக்கே முடிகிற வேலை இது. இந்த கைனி வந்து இன்றைக்கே முடிச்சிருப்பேன். இன்னும் நாளைக்கு வந்து எடுக்கிறது இருக்குங்க, இது பேக்கிலலாம் ஃபுல்லாக எடுக்கிறது தான். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ரம்ஜான் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா லீவு வேணும்னா எடுத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் சொன்னார். நமக்கு என்ன லீவு ரம்ஜானுக்கு, நான் அது லீவ் எதுவும் எடுக்க மாட்டேன், எனக்கு லீவெலாம் ஒன்று தேவை அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ எனக்கு தேவையானப்போ நான் லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். நாளைக்கா இல்லை நாளைக்கு தான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று தான் கிரகணம் போச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இருக்கிறது வாய்ப்பு இல்லை, நாளைக்கு தான்.
இந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க. உடஞ்சாலும் உடைய மாட்டேங்கிறான். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கட்டியெல்லாம். அதை உடச்சி எடுத்து போடுறதா இருக்குது. ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டைம் ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கையில் இந்த இடத்துல இருக்குது அந்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. கட்டியே இருந்தாலும் நம்ம எடுத்து போடும்போதே வந்து பார்த்தா உடஞ்சிருக்குங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உடைய மாட்டேங்கிறான் பையன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காப்புல. கட்டிலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கோழி வேஸ்ட்லாம் எதுவும் போடலை. அப்படியே தான் நம்ம வந்து எடுத்து போயிட்டுருக்கேன். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட்டி விடுறோம் பார்த்திங்களா மேலே, அது எல்லாமே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மொட்டையாக கொஞ்சம் தட்டி விடணுங்க. ரொம்ப பூராக மேலே ஏற்றி விடக்கூடாது, மழை மாதிரி கூட்டி விடக்கூடாது. கொஞ்சம் தலை வந்து கொஞ்சம் தட்டி விடணுங்க. ஏன்னா அதில் வந்து பார்த்தா கோழியோட வேஸ்ட் வந்து பார்த்தா அதில் கொட்டிட்டு அப்புறமா சைடில் இருக்கிற மண்ணை எல்லாமே அள்ளி போடுவாங்க. அதுக்காக தாங்க இந்த மாதிரி சும்மா ரொம்ப மொட்டையாக தட்டி விடணும். காலையிலும் வேலை ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனாலே வந்து பார்த்தா இவ்வளோ நேரம் ஓட்ட வேண்டியதாக இருக்குங்க. இல்லைனா இன்னமும் கொஞ்சம் சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிருக்கும், இன்னும் சீக்கிரமாக நிறுத்திட்டு போயிருக்கோம். வேலையை முடிக்கணும்னு பார்த்தேன், முடிக்க முடியல. ஏன்னா இப்போவே 6:15 கிட்ட ஆகுது, முடிக்க முடியாதுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாருமே தண்ணி குடிச்சிட்டு நல்லா வண்டி ஓட்டுங்க. ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 6 மணிக்கிட்ட வேலை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 11 மணிக்கெலாம் நிறுத்திடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 மணிக்கு அப்புறம் வேலை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மணி வரைக்கும் வண்டி ஓட்டினாலே 8 மணி நேரம் கணக்கு ஆகிடும். ஸோ ரொம்ப பகல்லாம் ரொம்ப வெயில் டைம்லாம் வண்டி ஓட்டி உடம்ப வந்து கற்றுக்காதீங்க. ஏன்னா நம்ம வேலை செஞ்சால் தான் நம்ம குடும்பத்துக்கு ஏதாச்சும் கிடைக்கும். இன்றைக்கி வேலை செஞ்சு ஓனர் சம்பாதிச்சு கொடுத்துட்டு நாளைக்கு நம்ம குடும்பத்தை யார் பார்ப்பாங்க? குடும்பம்லாம் உடம்பெல்லாம் போனதுக்கப்புறம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த் கேர் பண்ணுங்கள். தண்ணி அதிகமாக குடிங்க, வெயிலில் அதிகமாக வண்டி ஓட்டாதீங்க, சரிங்களா? என்னைய மாதிரி வயலில் ஓட்டாதீங்களாம் ரொம்ப கஷ்டங்க. வயலில் வேலை செய்கிறோன்னா பாவம் கொடூரம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குங்க வெயில் ஒட்டை கிடக்குறாப்புல. சரிங்களா? ஒரு தண்ணி வாங்கி குடிக்கலான்னு பார்த்தா கூட ஒரு கடை கிடையாது, ஒரு வீடு கிடையாது, சுற்றி காடு தாங்க. வேலை பாட்டுக்கு வேலை போய்கிட்டே இருக்கு. சைடில் யாரும் ஆளுங்க இருந்தாங்கன்னா கூட அவனு நம்மக்கிட்ட வந்து பேசவும் மாட்டான், ஒன்றும் மாட்டாங்க. அவ்வளோதாங்க, இது லாஸ்ட் லைனு. இந்த லைனை எடுத்துகிட்டு நிறுத்திலான்னு இருக்காங்க. இப்போ நாளைக்கு காலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட வேண்டியது தான். ஆனால் என்னாலே முடியல. இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா 8.5 மணி நேரம் கிட்ட ஓட்டிட்டேன். இதுக்கப்புறம் ஓட்டினா உடம்பு தாங்காதுங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் உங்களை ஒருத்தன் தான். வேலை செய்ய தெரியாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓட்டியும் பழகிக்கோங்க. நீங்கள் வண்டியில் இருந்தீங்கன்னா இப்படி தாங்க குச்சி வேலைங்களுக்கு இப்படி தான் கால் போடணும். பார்த்தா மண்ணு நல்லா லூஸ் பண்ணுங்க. வண்டி டிராக்டரை வச்சு 9 கலைப்பு வச்சு ஓட்டி விட்டுருக்காங்க. அதனால் வந்து பார்த்தா எனக்கு வந்து அதிகமாக கட்டி இல்லை, ஸோ சின்ன சின்ன கட்டி தான் இருக்குது. எதோ ஆள் வந்து உடச்சி விட்ருவாங்க. அதனால் வந்து பார்த்தா எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக தெரியாது. அதே நீங்கள் செய்ய போனீங்கன்னா கட்டி இருந்துச்சுன்னா எல்லாம் உடச்சி ஏற்றி விடணும். கட்டியும் உடச்சி அது எப்போ மேலே எடுத்து போடுற மாதிரி இருக்கும். ஈவினிங் கொஞ்சம் சின்னதாக ஒரு மழை ஒன்று பெஞ்சுன்னா கரெக்டாக இருக்குங்க. ஸோ இந்த கட்டி எல்லாமே நம்ம எடுத்து போடும்போது உடஞ்சிரும். தனியாக உடைக்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க.
மண்ணும் நல்ல மண்ணுங்க, ரொம்ப நைஸ் மண். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர்க்கடலை இருக்குது பார்த்தீங்களா, வேர்க்கடலாம் போட்டு நல்லா வச்சுட்டோம்னா சூப்பராக விளையுங்க. அந்தளவுக்கு நல்லா நைஸு பொடி மண். அதனால தாங்க இந்த மாதிரி இடத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா குச்சிக்கிழங்கு வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. ஏன்னா குச்சிக்கிழங்கு வைக்கும்போது அதிகமாக அது வந்து வேலை கிடையாது. ஸோ ஒரு 10 நானே ஒரு 10 டைம் 10 நாளைக்கு கிட்ட நினச்சி விட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது வந்து கொடுத்து வந்துச்சுன்னா எப்போ வந்து பார்த்தாலும் நினைக்க தேவையில்லைங்க. ஏன்னா களையும் வராது, இதில் களை வந்து அப்போ கையில் பிடிக்கிடுவாங்க. அதிகமாக வேலை இருக்காது, தண்ணி அதிகமாக தேவைப்படாது. அதனால தாங்க எல்லோரும் இந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா செய்கிறாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 4 வேலை வந்து செஞ்சுருந்தேங்க. அதெல்லாம் பெரிய கயிறு. அந்த கயிறு வந்து பார்த்தா முடிக்கிறதுக்கு 1.5 நாளே ஓட்டி போச்சுங்க. 11 மணி நேரம் தான் ஓட்டினேன். ஆனால் வேலை செய்து நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சுங்க வேலை செய்யறதுக்கு. ஆனால் இதுமாதிரி அது ஓட்டலை, பழைய ஏரி தான் இருந்துச்சு, அதுமாதிரி தான் ஓட்டிகிட்டு வரணும். ஆனால் வேலை செய்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. மண் நல்லா லூஸ் பண்ணுங்க, சுத்தமாக கட்டியே கிடையாது. அள்ளிப்புற அது பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. சீக்கிரமாக அந்த வேலையை வந்து முடிச்சுட்டே போயிட்டேங்க. நல்லா பெரிய கயிறு நல்லா இருந்துச்சு. சீக்கிரமாக வேலையை முடிச்சிடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த கைனி ஃபுல்லாகவே நாளைக்கு எடுக்க தெரியுதுங்க. இன்றைக்கி இவ்வளோதாங்க எடுக்க முடிஞ்சது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுக்க முடியல, லாஸ்ட் எண்டு இது. இந்த கைனி ஃபுல்லாக எடுத்து தான் முடிஞ்சிருக்கும். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தா இந்த கைனி ஃபுல்லாக இருக்குதுங்க. நாளைக்கு எப்படி பார்த்தாலும் 1 டே ஃபுல்லாக வந்துடும். ஏன்னா அவ்வளோ பெரிய கழனி. இது மட்டும் தான் எடுக்கிறது இருக்குது, அதுக்கு மேலெலாம் எடுக்கிறது இல்லைங்க. இதுதாங்க அந்த பெரிய கழனி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி நேரம் தான் ஓட்டினேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது எப்படி நான் 11 மணி நேரம் ஓட்டினேன் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா கட்டை அதிகமாக இல்லை, மண் இல்லாமல் நல்லா நைஸ் மண், பார்க்கும்போது தெரியும் நல்லா சூப்பாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு இது தாங்க ஓட்டினேன், அது முடிச்சு அங்கே வந்திருக்கலாம். ஆனால் இவங்க வந்து பார்த்தா இவங்க எடுத்ததுனால தான் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை ஓகே நான் எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்களும் எடுக்க சொன்னாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறது தான். ஆனால் இவங்க எல்லாமே ஆளுங்களை வச்சு எடுக்கிறது தான். இப்போ வருஷம் வண்டியை வச்சு எடுக்கிறதே இல்லை. கேட்டதுக்கு இல்லை பார்த்துக்கலாம், ரம்ஜான் முடிவிட்டதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. அதே மாதிரி இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போகிறதுக்கான வாய்க்கால் போன டைம் எடுத்தவங்க வந்து பார்த்தா கொஞ்சம் க்ராஸாக எடுத்திருந்தாங்க. இந்த டைம் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் சென்டரில் கொஞ்சம் க்ராஸாக இருக்குது, அது எனக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளா என்ன நூல் கட்டே தராங்க, இல்லை மார்க் பண்ணி தராங்களா? இல்லை. ஸோ கரெக்டாக இந்த இடத்துக்கு தான் வரணும், வேறு எங்கேயும் க்ராஸ் போகக்கூடாது. ஏன்னா வரம்பு அப்படி தான் உடச்சி வச்சுருக்காங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா அப்படி தாங்க கொடுக்க முடிஞ்சது.